ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜா ராணி சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 பணக்கார வியாபாரிகளும் ஒரு திருடனையும் பற்றி தான் கதையாக பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு திருடன் மற்றவங்கள்ட்ட எல்லாம் திருடி வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த ஊரில் ஒரு 3 பணக்காரவங்க ஒற்றுமையாக இருந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 3 பணக்காரவங்களையும் இந்த திருடன் பார்த்துட்டு இவங்கக்கிட்ட நிறைய நகைகள் நிறைய வசதியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேலை கேட்டு இந்த திருடன் போகிறாங்க. அந்த திருடன் அவங்கக்கிட்ட நான் உங்களுக்கு எடுபடி வேலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லாமல் அந்த திருடர்களும் சமைக்கிறதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்குன்னு அந்த திருடனை வேலைக்கு வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு சில நாட்கள் கழித்து அந்த வியாபாரிகள் 3 பேருமே அந்த ஒரு நகரத்தை விட்டு வேறு ஒரு நகரத்துக்கு செல்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது. அப்போ இவங்க நிறைய பணக்காரவங்கன்னு சொல்லிட்டு அந்த திருடனுக்கு விடுறதுக்கு மனசு இல்லை. அப்புறம் அந்த 3 வியாபாரிகள்கிட்டையும் இந்த திருடன் கேட்குறாங்க, நான் உங்கள் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கிளறி கேட்கவுமே அவங்க கூடவே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கூடவே கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு நல்ல காட்டு கிராமம், பழங்குடியினத்தார்கள் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி காட்டு கிராமத்தில் அங்கேயும் இந்த மாதிரி ஒரு திருடர் இருந்திருக்கிறாரு. அவங்கள்ட்ட எல்லாம் ஏமாற்றி திருடி அந்த காட்டு தலைவர், அந்த காட்டுவாசி தலைவர், அந்த ஊரில் தலைவர் ஒரு மாய கிளி வளர்க்குறாரு. அந்த கிளி கெட்டது யார் செஞ்சாலும் காட்டி கொடுத்துரும். அந்த மாதிரி தான் இவங்க நிறைய தங்கத்தை பதுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லிடுது. அப்படி அவங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க 3-4 பேர்த்தையும் திருடரோடு சேர்த்து 4 பேர்த்தையும் சேர்த்து அந்த அரசருக்கு, அந்த தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் விட்டதுக்கப்புறம், ஆனால் இவங்க ஊருக்கு கிளம்பையிலே என்ன பண்ணியிருந்திருக்காங்க இந்த 3 வியாபாரிகளும், அங்கே இருந்து தெரியாமல் நகைகள் எல்லாம் காலை கிழித்து காலை சதைக்குள்ள நகைகளை நிறைய வச்சு அவங்க அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வழியாகிருக்கு. அது தெரியாத இந்த திருடர் அவங்க கூட வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் இது தெரியாமல் அந்த திருடனும் சேர்த்து அந்த தலைவர்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அது இவங்களை அறுத்து, அதாவது இவங்க உடம்பு முழுக்க சோதிச்சு இவங்கக்கிட்ட எங்கே தங்க நகை இருக்குது அப்படின்னு சொல்லி சோதிங்க அப்படின்னு சொல்லையில் அந்த திருடர் சொல்கிறாரு, இவங்க 3 பேரும் எனக்கு சோறு போட்ட குரு, இவங்களை விட்டுருங்க, என்னைய ஃபஸ்ட்டு சோதிங்க, என் உடம்புல தங்கம் இருக்கான்னு என்னைய கொண்டு என் உடம்பை கிழிச்சு சோதிங்க, என்கிட்ட தங்கம் கிடைக்குதான்னு பாருங்கள், அப்புறம் என் முதலாளிகளை நீங்கள் சோதிக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அந்த திருடரை கொன்று வெட்டி தேடி பார்த்துருக்காங்க. எங்கேயுமே தங்கம் கிடைக்கல. அந்த திருடர் அவர் பண்ணின நல்லதுனால இந்த 3 வியாபாரிகளும் தப்பிச்சு விட்டுறாங்க. அந்த தலைவர் இவங்கக்கிட்ட தங்கம் இல்லை போல, அப்போ இவங்க 3 பேர்த்தையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர்த்தையும் அந்த தலைவர் விடுவிச்சிடறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த திருடன் இறந்தது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அவங்க தனியாக போய் மற்ற அந்த நகைகளெல்லாம் எடுத்துகிட்டு சந்தோஷமாக இருந்திருக்காங்க. இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல என்ன கெட்டது செய்கிறோமோ அதுதான் நமக்கு கடைசி எழுதி வரும். நம்ம தீயவை ஆரம்பித்தோம்னா நம்மளோட எண்டும் தீயவையில் தான் முடியும். நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு பழக கற்றுக்குவோம். இந்த கதையோட கருத்து என்னன்னா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கணும், மற்றவங்கள கெடுக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும். இதுதான் இந்த கதையோட கருத்து. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.